லாஸ்ட் எபிசோடில் கடைசியாக நம்ம ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அதுக்கப்புறம் முதல்ல ஒரு அயன் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் பூமி பூஜைலாம் போட்டு மைனிங் போகலான்னு போயிருப்போம். நல்ல அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் டைமண்டையும் பார்த்துருப்போம். அந்த டைமண்டை பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப அந்த டைமண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். கடைசியாக வீடெலாம் கட்டியிருந்தோம். இப்போ நம்ம அந்த வீட்டில் இருந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடுக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் பேக் டு கேஷ். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேடோ கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீசன் 1 பார்ட் 2 இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம என்னெல்லாம் செய்தோன்னு பாருங்கள். இந்த எபிசோடு ரொம்ப கொஞ்சம் இதாகிட்டு சொன்னோம்னா இதுலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு. நம்ம 3வது எபிசோடுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கோம். 3வது எபிசோடு எடுத்து முடிக்க போகிறேன். அடுத்து சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வருமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடும். ஆனால் 3வது எபிசோடில் தான் பெரிய ட்விஸ்ட்டு இருக்குது. அது கடைசியில் சொல்கிறது என்ன ஆச்சுன்னு. நமக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த செஸ்ட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ரைட்டு வாங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு வெளியே போகணும். இந்த வீடு ரொம்ப இதாக இருக்குது கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கோபுல் ஸ்டோன் எல்லாத்தையும் தெரியுங்களா, அந்த வாழெல்லாம் எடுத்து நம்ம போன கடைசி வீடியோவில் பார்த்துருப்போம். பின்னாடி இந்த இடத்த ஃப்ரீயாக இருக்கும். இந்த இடத்த தான் நம்ம இதெல்லாம் போட்டு ஒன்று வைக்க போகிறோம். இதை உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி விட்டுருதேன். கைஸ், அந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டிங்களா, நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். பண்ண உடனே நம்ம 2 விருந்தாளிகள் வந்துட்டாங்க. இவங்களுக்கு தான் பண்ணணும். ஆனால் கைஸ், திஸ் இஸ் நத்திங் இஸ் பெர்மனெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இது பெர்மனெண்ட் கிடையாது. இது அடுத்த எபிசோடு ரிமூவ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதுதான் நம்ம வீடு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம வீடு படிக்கட்டுலாம் நல்லா வைக்கணும்னு நினச்சேன். கடைசியில் வீடே சொல்லுதேன் என்ன ஆக போகுதுன்னு. இந்த வீட்டுக்கு எல்லோரும் சர்ப்ரைஸ்லேயே இருங்க, சர்ப்ரைஸ் அப்படின்னு. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஏதாவது போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு இருந்தோம். போகிற வழியில் நம்ம மைன்கிராஃப்ட் அப்படின்னு தெரியுங்களா, அதுக்கு பார்த்துட்டோம். கோவிலே நம்ம இது வச்சுட்டு போயிடும் பெட்டை. நம்ம எத்தனை தடவை செத்து வரப்போகிறோம்னு இதெல்லாம் அவங்க காட்டினா ரொம்ப நேரம் ஆகிடும். ஏன்னா 72 நாள் கழித்து வந்துட்டோம். நம்ம எப்படி பண்ணோம்னா நிறைய இது பண்ணோம். எனக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த வில்லேஜ். இந்த வில்லேஜில் லைட்டில் லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். வில்லேஜில் என்ன ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இருக்க மாட்டேங்க. நான் அந்த செஸ்ட் இருக்குது, 4 எமரால்டு இருக்குது, 3 ஆப்பிள் இருக்குது, ஒரு 2 ப்ரெட்டு, 2 பொட்டேட்டோ, ஒரு ஃபெதர் இருக்குது. இவங்க சவுண்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பாருங்கள், மீட்டிங் போட்டிருக்காங்க. என்னடா பண்ணுறீங்க பாருங்கள். 2 பேர் காசு கொடுத்தா எல்லாரும் திரும்பி பார்ப்பான்ல, அந்த மாதிரி இவங்களே எமரால்டு கால்னா மட்டும் வந்துடுவான்ல. இவங்களும் என்ன தெரியல காய்ஸ், எல்லாரும் எமரால்டில் தூக்கினாலே எல்லாத்தையும் தூக்கி வச்சுருவான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு எமரால்டுக்கு ஒரு செஸ் பிளேட்டு. அட பாவி, நல்லா அநியாய விலையாக இருக்கியாடா. வாங்க நம்ம எல்லா வீட்டையும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த வீட்டை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோமோ, அவசரத்தில் எல்லா வீட்டையும் போய் பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டில் இந்த மாதிரி இது வீடு கிடையாது, ஒரு டவர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை பார்க்காதீங்க கைஸ். இந்த வீட்டில் தான் நம்ம இது எடுத்தோம், பெட்டு. நம்ம வீட்டில் ஒரு மஞ்சள் கலரில் பெட்டு இருக்கும்னா அந்த பெட்டு வேறு இருக்கிறது இல்லை. வீட்டில் இல்லை கைஸ். அந்த ஒரு இடத்துக்கு போனோம் தெரியுமா, மைன்கிராஃப்ட்டுக்கு.
அங்கே ஒரு மஞ்சள் கலர் பெட் இருந்துச்சுல, அது இந்த பெட்டு தான். ஃபஸ்ட்டு இந்த பெட்டு தான் தூக்கிட்டு போனோம். அதெல்லாம் கலர் மாற்றிட்டு நமக்கு வேறு பெட்டு, புது பெட்டு வாங்கி போட்டேன். நமக்கு பிடிச்ச கலர் பிளாக்கு தான். ஆனால் நம்ம பெட்டு கலர் வந்து பிளாக்கில் போட்டால் எது நல்லாயிருக்குன்னு எது நல்லாயிருக்கோ அதை பார்த்து போட்டாச்சு. விடுங்க. இப்போ நம்ம 100ஆம் நாள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே கடைசியாக சொல்லியிருந்தோம்னா கைஸ், ஒரு பிரச்சனை இருக்குன்னு. நான் கஷ்டப்பட்டு எப்படியோ பண்ணிட்டேன், ஆனால் பெரிய பிரச்சனை கைஸ். இதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அயன் ஃபார்ம் வந்து நான் தப்பு பண்ணனா இல்லை அது தப்பு பண்ணிச்சான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தண்ணி ஊற்றினா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே வரைக்கும் போகுது. நான் என்ன பண்ணேன்? தலைவலி கைஸ். இதுக்கு பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எங்கேயோ மிஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அதாவது இதே நான் ஒரு வீடியோ பார்த்தா பண்ணேன். உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் ஒரு யூடியூப்பை பார்த்து பண்ணேன், அந்த வீடியோ பண்ணுறேன். பார்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இது எத்தனை இருக்குது பார்த்தீங்களா? 1 7 இருக்குது. 7 பிளாக்குக்கு போகுது. என்னடா இது ஒரு சைடு போகுது, ஒரு சைடு போக மாட்டேங்குன்னு நினச்சேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கன்னு ஊற்றுனா தண்ணி அதே மாதிரி போகும் பாருங்கள். போதா? என்னடா 3 சைடு போகுது அப்படின்னு பார்க்கிங்க. இப்போ 4ஆம் சைடு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஏன் இப்படி சொல்லுதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ முதல்ல அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நம்ம இங்கேருந்து வர தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணுதான் பாருங்கள். 1 2 1 2 3 4 5 6 7. இதே 7 தான் அங்கேயே இருக்குது. ஆனால் அங்கே மட்டும் தண்ணி கரெக்டாக ஃப்ளோ ஆகுது. என்ன கருமோன்னே தெரியல. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? அப்பா சை. அதேமாரி அவ்வளோதான் கேஸ். இந்த வீடியோ இதோட தான் முடிக்கணும். இதுக்கு மேலே போச்சு நம்ம டென்ஷன் தான். போன வீடியோவில் கடைசி இங்கேருந்து ஊதுனா கரெக்டாக வரும் கைஸ். ஆனால் அதுதான் இன்னும் தெரியல. இப்படி வச்சுக்கலாம்னு தான் தோணுச்சு. ஆனால் இப்படி வச்சா ரொம்ப கஷ்டம். அதை எடுத்துட்டோம். இப்போ இதை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே தண்ணி எடுத்தால் அங்கேருந்து தண்ணி வரும். அப்பா ரொம்ப டென்ஷனாக வரும் கைஸ். ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அங்கேருந்து தண்ணி கூட வருது. இப்படி வந்துச்சு. இப்போ இதை எடுத்து விட்டிங்கன்னா வருது. வந்துக்கிட்டே நமக்கு இப்போ ஸ்டார்டிங்காக சொல்லியிருப்போம் ஒரு கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. அந்த இது என்னென்னா, நம்ம வீடு இடிக்க போகிறோம் கைஸ். ஏன்டா வீடு நல்லாதான்றாதுன்னு நினைக்காதீங்க, வீடு நல்லாவே இல்லை. நான் ஒரு டுட்டோரியல் பார்த்து வச்சுருக்கேன், அதோட ஃபோட்டோ போடுதேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் கைஸ் வீடு கட்ட போகிறோம். வேறு வழியே இல்லை. ஸோ தேங்க்யூ கைஸ். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பண்ணி, எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ஸ் எக்கோ அடிக்குன்னு கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இடம் அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல தண்ணியெலாம் ஊற்றி அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுதேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் ஷேடோ கேமிங் சேனல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.